வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம கையில ஒரு ஹேண்ட் ஜிபிஎஸோட மேக்ஸிமம் எல்லா மாடல் வச்சிருக்கோம். அ சில மாடல்ஸ் இல்ல. அத பத்தியும் நான் வந்து சொல்றேன். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, Garmin 12H. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, Garmin 72 இல்லைன்னா 72H எதுலைனாலும் வச்சுக்கலாம். Garmin 12. அப்புறம் பார்த்தீங்கன்னா, Garmin 78, 78S இப்போதைக்கு நம்ம கையில இல்லாதனால காட்ட முடியல. அது மாரி 79Sமே இதுல வந்து அடங்கும். Garmin 8Xம் நம்ம கையில இருக்கு. ஸோ மொத்தமா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து குடுக்க போறோம். லாஸ்ட்டா நம்ம வீடியோல ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த பவர் கார்டு டேட்டா கேபிள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. பார்த்தீங்கன்னா, இது வந்து டேட்டா கேபிள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பவர் கார்டு. இதிலேயே நம்ம வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருமே பண்ணிக்கலாம். இது வந்து ஆத்தரைஸ்டு Garmin கேபிள் ஓகேங்களா? இதுல வந்து Garminனுமே இருக்கும். நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். தெரியுதுங்களா? இது வந்து Garmin டேட்டா கேபிள் வித் பவர் கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, Garminனோட டேட்டா கேபிள். ஸோ இத சம்மந்தமா தான் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நம்ம வந்து சொல்ல போறோம். ஆக்சுவலா என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, நம்ம மீனவ நாலேட்ஜ் சேனல் ஒரு 5 வருஷமா நம்ம மீனவர்களுக்காக இயங்கிக்கிட்டு இருக்கு. எல்லா ஒரு ஜிபிஎஸ், ஃபிஷ் ஃபைண்டர் இந்தியால ஏன் உலகத்திலேயே யாருமே வந்து இவ்வளவு இன்ஃபர்மேஷன் வந்து ஜிபிஎஸ், ஃபிஷ் ஃபைண்டருக்கு எந்த ஒரு சேனலும் போடல. இப்ப நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வியூஸ் போச்சோ, ஒரு ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர்ல இருந்து இப்ப வரைய இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 39,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கும்போது எந்த வீடியோ போட்டாலும் ஒரு 200, 300 வியூஸ் போகும். இப்பவும் அதே நிலைமை தான் இருக்கு. நம்ம மீனவ மக்கள், இந்த பறவர் மக்கள் எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கீங்க. பட் இருந்து ஏன் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்றதே தெரியல. நான் என்ன தப்பு பண்றேன்? என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்? அப்படின்னு சொல்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி பண்ணுங்க. இதனால தான் உங்க வீடியோஸ் போல. ஏன்னா யாருமே சொல்லாத ஒரு இன்ஃபர்மேஷன நம்ம சொல்றோம். ரிப்பீட்டடா சேம் கன்டென்ட் வீடியோ வந்து போடுறோம். நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பன் பாலத்த அடிக்கடி போடுறோம். போட்டாலுமே அது வியூஸ் போகுது. பட் இல்லாத ஒரு கன்டென்ட்ட எடுத்து நம்ம பண்றோம். இந்த ஜிபிஎஸ்லாம் யாருமே சொல்லல. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் யாராவது சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு அந்த சேனலோட லிங்க் அனுப்பிச்சு விடுங்க. நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லியுமே நம்மளோட சேனல் மேல வரலையே அப்படின்னு சொல்ற ஒரு ஆதங்கமா இருக்கு. ஏதாவது தவறு பண்ணா சுட்டிக்காட்டுங்க. திருத்தி அடுத்தடுத்து வீடியோ வந்து இன்னும் பெட்டரா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ, இப்போ டைரக்ட்டா கன்டென்ட்க்கு போயிரலாம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல, இப்போ பாருங்களேன், எல்லா ஜிபிஎஸ்ஸையும் நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து 72H. 72Hல இந்த பின் இருக்குது. ஓகேங்களா? இந்த பின்னும் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கேயும் ஒரு பின் இருக்கும். அந்த பின்னையும் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? ஸோ, இந்த ஒரு பின் இருக்கு. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பின் வந்து என்னன்னா, பவர் கார்டுமே நம்ம இன்சர்ட் பண்ணலாம். வித் டேட்டாவுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ, உங்களுக்கு வந்து அந்த பின்ன வந்து காட்டுறேன். இதுதான் அந்த பின். தெரியுதுங்களா? ஸோ இந்த பின்ன பத்தி தான் ரொம்ப பேர் கேட்குறீங்க. எங்களுக்கு வந்து பேட்டரியா போட்டு எங்களால கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. இந்த பின்ன பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பின்னுல நீங்க வந்து இந்த மாரி நம்ம கனெக்ட் பண்ணிட்டு, இதுல வந்து சிவப்பு, கருப்பு வந்துரும். ஓகேங்களா? இதுல வந்து 4 வயர் வரும். ஒண்ணு வந்து பிளஸ், மைனஸ் பேட்டரியில வந்து இன்சர்ட் பண்றதுக்கு. இன்னும் 2 வயர் என்னன்னா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல இதுல உள்ள மார்க், வே பாயிண்ட், ரூட் அதுக்கு சேவ் பண்ணிட்டு, அதுல இருந்து அப்படியே இன்னொரு ஜிபிஎஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு உதவியா இருக்கும். இல்ல எனக்கு வந்து பவர் கேபிள பத்தி சம்மந்தமே இல்ல. எனக்கு தேவையில்லைன்னா, உங்களுக்காக தான் இந்த பின்னு குடுத்துருக்காங்க. அதாவது இந்த பின் யாரெல்லாம் யூஸ் பண்ண முடியாதோ, அவங்களுக்கு இது குடுத்துருக்காங்க. நீங்க பவர் அந்த பேட்டரிய போட்டுட்டு, இது மூலியமா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர வந்து நம்மளோட லேப்டாப்ல, இல்ல கம்ப்யூட்டர்ல வந்து ஏத்திக்கலாம். அதுக்கான கேபிள் தான் இது. இது வந்து ஆத்தரைஸ்டு Garmin கேபிள் தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு Garminனுமே வரும். இன்கேஸ் வரலைன்னா, தயவு செஞ்சு அத யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட டேட்டா வந்து மிஸ் ஆகுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. அதாவது டேட்டா கரப்ட் ஆகுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்டர் எல்லா ஜிபிஎஸ்லயுமே இருக்கும். இப்ப நான் 72Hல காட்டுனேன்னா, இப்ப வந்து 12ல காட்டுறேன் பாருங்க. 12ல பார்த்தீங்களா? இந்த கேபிள் இருக்குதுங்களா? இது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. இது வந்து பவர் கார்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 12 ஃபர்ஸ்ட்டு வந்த மாடல் நம்ம மீனவர்களுக்காக. இதுலயும் பாருங்க, இது மட்டும் தான் இருக்கும். டேட்டா கேபிள் இருக்காது. பவர் கார்டு மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம எட்ரிக்ஸ்ல வந்தோம்னா, எட்ரிக்ஸ்ல நமக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் இருக்கும். தெரியுதுங்களா? உங்களுக்கு வந்து பவர் கார்டு ஆப்ஷன் வராது. இந்த இடத்துல நம்ம வந்து பேட்டரி மட்டும் தான் போடுற மாரி இருக்கும். வேற எந்த ஆப்ஷனுமே வராது. ஸோ, அதனால தான் எட்ரிக்ஸ்ல வந்து வெறும் டேட்டா கேபிள் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த எட்ரிக்ஸ்ல நம்ம இந்த டேட்டா கேபிள வச்சுமே ஆன் பண்ணலாம். ஏதாவது ஒரு 5 வோல்ட் ஒரு லேப்டாப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு பவர் பேங்கா இருக்கட்டும், அதுல நம்ம கனெக்ட் பண்ணாலும் கண்டிப்பா வந்து ஆன் ஆகும். இதுல இது 2க்கும் என்ன வித்தியாசம்னா, இது மூலியமா டேட்டா மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது மூலியமா நம்ம வந்து டேட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பவர் கார்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த கேபிள் எப்படி ப்ரோ வாங்குறது? அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, Garmin வெளிநாடுகள்ல நம்ம எந்த ஒரு ஜிபிஎஸ் வாங்குனாலும், ஒரு 72H நீங்க வாங்குறீங்க. இல்ல
ஒரு 12 வச்சு வாங்குறீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்பல்சரி இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் கேபிள் வந்து வந்தே ஆகும். இது வந்து அக்சஸரீஸ்ல இருக்கிற ஒரு ஐட்டம். பட் இந்தியாக்குள்ள வர்ற மெட்டீரியல் எதுலயுமே இந்த அக்சஸரீஸ் இருக்காது. ஏன்னா, நம்ம இந்தியாக்குள்ள இது வந்து நீடட் இல்ல. ரொம்ப பேர் வந்து இது தேவைப்படாதனால, இது எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும்போது உங்களுக்கு ரூ. 1000 வரைய கூடும். அதனால இது தேவையில்லைன்னு நம்ம மீனவர்கள் ஒதுக்குனனால, நம்ம இந்தியாவுக்குள்ள வர்ற கன்டென்ட்ல இந்த அக்சஸரீஸே இருக்காது. வெறும் ஜிபிஎஸ் இருக்கும். அது கூட ஒரு டேக் மட்டும் தான் இருக்கும். டேக்னா கயிறு இருக்கும். அந்த ஜிபிஎஸ்ல கோர்த்து நம்ம கையிலயோ, இல்ல இடுப்புலயோ மாட்டிக்கிறதுக்கு. பட் வெளிநாடு வாங்குற மெட்டீரியல்ல இது இருக்கும். மோஸ்ட்லி எல்லா ஜிபிஎஸ்லயும் இருக்கும். இதுக்கு முன்னாடி 72 ஹெச்லாம் வரும்போது, இந்த கேபிளுமே இன்க்ளூடடா குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது மூலியமா தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா, இது வந்து வாங்கணும்னா ரேட்டு கூடும். இப்ப நீங்க வந்து இந்தியால வித்தவுட் கேபிள் இந்த ஜிபிஎஸ் வாங்குறீங்கன்னா, ஒரு ரூ. 13,000 கிடைக்குதுன்னா, வித் கேபிளோட இதோட சேர்த்து வாங்குறீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 16,000 கிட்ட போகும். தெரியுதுங்களா? இந்த கேபிளோட பிரைஸ் ரூ. 3000 வருது. எதுக்கு நான் ரூ. 3000 குடுக்கணும்? தேவையே இல்லைல. வெறும் ரூ. 50 செலவழிச்சா இத வந்து பேட்டரியில வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். தெரியுதுங்களா? ஸோ இந்த ஜிபிஎஸ்ல நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியே வச்சிருக்கோம் பாருங்க. ஆக்சுவலா இது நம்ம போட்ட மெத்தட் கிடையாது. நம்ம எப்படி பண்ணுவோம்னா, இது 2லயுமே வந்து டீப் இருக்குதுங்கல்ல. அதாவது பேனா எழுதுறோம்ல. அந்த பேனால எண்டுல முடிஞ்ச பின்னாடி அந்த டீப் இருக்கும். அந்த டீப்ல இந்த வயர இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி குடுத்துருவோம். சொருகி குடுத்துருவோம். அது மூலியமா நம்ம வந்து பேட்டரியில வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா 4 வயர் இருக்கா? இதுல எது பிளஸ் மைனஸ்னா, இப்போ ஜிபிஎஸ் இப்படி இருக்கு. ஜிபிஎஸ்ஸ திருப்புனோன தெரியுதுங்கல்ல? ஜிபிஎஸ்ஸ நீங்க இப்படி எடுத்து, இப்படி திருப்புனோன, உங்களோட நேரா நீங்க வச்சுக்கிறங்க ஜிபிஎஸ்ஸ. இந்த மாரி உங்களுக்கு நேரா வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துல வர்றது பிளஸ்ஸு. ஓகேங்களா? இந்த இடத்துல வர்றது பிளஸ்ஸு. இது வந்து மைனஸு. அவ்வளதான். இது 2மே டேட்டாவுக்காக உள்ளது. உங்க யாருக்கும் தேவைப்படாது. இன்கேஸ் நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா, நீங்க அத வந்து யூஸ் பண்ணி ஒரு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பிளஸ்ஸு, மைனஸு. ஆக்சுவலா இந்த பிளஸ் மைனஸ இங்கேயெல்லாம் போய் குடுத்து நீங்க ஜிபிஎஸ்ஸ யூஸ் பண்ணீங்கன்னா, ஜிபிஎஸ் உடனே அடி ஆயிரும். அதுக்காக தான் செப்பரேட்டா ஒண்ணு குடுத்துருக்காங்க. இது வந்து பேட்டரிக்காக யூஸ் பண்றது. இது வந்து பெரிய பேட்டரிக்காக, அதாவது 12 வோல்ட் பேட்டரிக்காக. இது வந்து நார்மலா ஏஏ பேட்டரி இருக்குல்ல, அந்த பேட்டரிக்காக யூஸ் பண்ற மெத்தட். ஓகேங்களா? ஸோ, இப்ப எது பிளஸ், மைனஸ் அப்படின்னு சொல்றது தெரிஞ்சிருக்கும். இங்க பிளஸ், இங்க மைனஸ் வருதா? இதே தான் எல்லா ஜிபிஎஸ்க்கும் 72 வச்சுனாலும் இதே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12 எடுத்துக்கிட்டாலும் அது மாரி தான் வரும். தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 எடுத்துக்கிட்டாலும் அதே மாரி தான் வரும். இந்த இடத்துல பிளஸ் வரும். இங்க வந்து மைனஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து பெரிய பேட்டரியில ஒரு 12 வோல்ட் பேட்டரியில வந்து இயங்கிக்கிறலாம். இந்த எல்லா ஜிபிஎஸ்மே 12ல இயங்கக்கூடியது தான். தெரியுதுங்களா? ஸோ இந்த ஜிபிஎஸ் அதுக்கப்புறம் 12ஆ இருக்கட்டும், 12ஹா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எட்ரிக்ஸா இருக்கட்டும், எதுனாலும் உங்களுக்கு வந்து 12 வோல்ட் பேட்டரியிலேயே இயங்கிரும். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த கேபிள் தேவையா? இல்லையா? அப்படின்னு சொல்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பவர் கார்டு வந்து உங்களுக்கு இன்கேஸ் தேவைன்னா ஆன் பண்ணிக்கிறலாம். பட் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணோனே ஆஃப் ஆயிரும். பட் இவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரியில நீங்க கனெக்ட் பண்ணி எவ்வளோ நாள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக ரூ. 3000 குடுத்து இது வாங்கணும்? தெரியுதுங்கல்ல? அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இந்தியாவுக்குள்ள வர்ற எந்த ஒரு ப்ராடக்ட்லயுமே இந்த கேபிள் இருக்காது. இந்த கேபிள் அவ்வளோ ஈஸியாவும் உங்களால அரேஞ்ச் பண்ண முடியாது. ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும் இத வந்து அரேஞ்ச் பண்றது. ஏன்னா கிடைக்காது. ரேட்டு கூடனால யாருமே இத வந்து விரும்பி வாங்க மாட்டாங்க. நம்ம ஒரு கடை வச்சிருக்கிறனால நம்மளுக்கு கம்பல்சரி தேவைப்படும். ஒருத்தவங்க வர்றாங்கன்னா, கனெக்ட் பண்ணி உடனே ஆன் ஆகுதா? டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த மாரி பர்ப்பஸ்க்காக நம்ம வாங்கி வச்சிருக்கோம். இப்போதைக்கு இந்த கேபிள் வர ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இல்ல எனக்கு இந்த கேபிள் கண்டிப்பா வேணும். இந்த கேபிள் இருந்தா எனக்கு யூஸ்ஃபுல்லா தெரியுது. எவ்வளோ காசு போனாலும் பரவாயில்லைன்னு நெனச்சீங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரான 8610404998க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 9944887025 அப்படின்னு சொல்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணியுமே உங்களோட டவுட்ட வந்து தீர்த்துக்கலாம். அங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இதோட கரெக்ட்டான பிரைஸ் சொல்லிருவோம். உங்களுக்கு தேவைனாலும் வாங்கி தரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த ஜிபிஎஸ்ல எதுக்காக பவர் கார்டு, எதுக்காக டேட்டா டிரான்ஸ்ஃபர் கேபிள் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்ற எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த தகவல் புடிச்சிருந்தா தயவு செஞ்சு இந்த சேனல ஒரு ஃபாலோ பண்ணிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மீனவருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் மேலும் மேலும் வளர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். பை பாய்.